ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி, விஜய், வெண்பா கூடிய சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கதிரேசன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளானை பண்ணிட்டாருங்க. என்ன அப்படின்னா நம்ம தேவசேனாவை மிரட்டுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான். நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அதாவது கோர்ட்டுக்கு இன்னைக்கு மனோகரும் அரவிந்தும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அவங்க 2 பேரையும் காரில் அனுப்பி அந்த கார்லேருந்து பிரேக்கை பிடிக்காத மாதிரி அவங்க போய் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க ஒரே அடியாக போய் சேர்ந்துடணுன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தா. ஆனால் இந்த கதிரேசன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனாவோட பேத்தியை கடத்தி வச்சுட்டு தேவசேனாவை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம தேவசேனா உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மேடம், இந்த வீடியோவை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுங்க உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய பேத்தியை கடத்தி ஒரு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி அடைச்சி கிடக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகுறா. பாட்டி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க பாட்டின்னு சொல்லிட்டு வீடியோவில் நம்ம தேவசேனாவை பார்த்து ரொம்ப பயந்து அப்படியே அழுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தேவசேனா மேடமுக்கு ஒன்றுமே புரியுறதில்ல. ஐயோ நம்ம பேத்தி இந்த மாதிரி இருக்காளே, நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு இப்போ இந்த கேஸாக முக்கியம், நம்மளோட பேத்தி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வக்கீல் வந்து நிறைய பேசுகிறாரு. ஆனால் நம்ம தேவசேனாவால் எதுவுமே பேச முடியல. தன்னோட பேத்தி மேலேயே அவங்களுக்கு ஃபுல்லாக கவனம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜட்ஜும் கேட்குறாங்க, அப்படியா மேடம், வக்கீல் சொல்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூட இவங்க சாரி மேம் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு கைண்ட்லின்னு வெளியே கிளம்பிடுறாங்க. ரொம்ப வேகமாக வெளியே வந்து அழுகுறாங்க. நம்ம மல்லியும் அன்னபூர்ணியமாவும் என்னாச்சு மேடம், ஏன் என்னாச்சு, நீங்கள் எதுவுமே கோர்ட்டில் பேசாமல் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூட அவங்களால எதுவுமே சொல்ல முடியாமல் பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து போயிட்டு அவங்க பேத்தியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்ட பிறகு தான் மல்லிக்கிட்ட பேச போகிறாங்க. கதிரேசன் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.